வணக்கம். ஸ்வாயனம. மார்க்கண்டேய புராணத்தில் 8 கைகள் கொண்ட துர்க்கையம்மனை வழிபடலாம் என்று சொல்லியிருக்கிறது. எப்படி? ஆராதனை செய். தூய்மையான உள்ளத்தோடு யார் ஒருவருக்கும் தீங்கு எண்ணாமல், மனதில் கடுகளவு கூட நினைக்காமல், தூய்மையாக வாழும் பொழுது நிச்சயமாக வைத்து வழிபடலாம், ஆராதனை செய்யலாம். நம்மில் எத்தனை பேர் அப்படி செய்ய இயலும் என்று நினைக்க முடியும்? அதனால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும் என்பதனால் 8 கை 10 கை இருக்கக்கூடிய உக்கிரமான தெய்வங்களை வைத்து வழிபடுதல் ஆகாது. வழிபட்டால் பிரச்சனைகளை சந்திக்கின்றோமோ இல்லையோ, நமது குடும்பத்தில் கலகம் ஏற்பட்டுவிடும். அதற்காகத்தான் நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ நம.